டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் சூப்பரான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 10 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனியாக ரோஸ்ட் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுருங்க. நெய் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாகவும் இருக்கட்டும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அதோட 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய் தூள். ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் அவ்வளோ இருக்காது, அதனால தனியாக மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி லைட்டாக சாஃப்டானா போதும், ரொம்ப வதக்கி தொக்கு மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் மறுபடி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 சப்பாத்தி தான் போட்டிருக்கேன், அதனால் 2 முட்டை மட்டும் சேர்க்குறேன். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப ஸ்லோவாக. அது வேக வேக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அப்போ தான் உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும், இல்லாட்டி பெரிய பெரிய பீஸாக ஆகிடும். இப்போ எல்லாத்தோடையும் நல்லா கலந்துடலாம். முட்டையோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் தக்காளி வெங்காயம் கூட பீன்ஸ் கேரட் பட்டாணி இதெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. இதை நீங்கள் மூடி வைக்காமல் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை.
கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். நம்ம சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சப்பாத்தி மீதமானால் நம்ம இந்த மாதிரி ஒரு செம டிஷ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.